இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நாம் எல்லோரும் அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் நம்ம யோவான் 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாராம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். இந்த பரிபூரணத்தினாலே, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் என்கிற இந்த ஒரு வார்த்தை, இதுதான் ஹார்ட் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷத்தின் இருதயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது வெறும் ஆசிர்வாதங்களை பற்றின ஒரு வார்த்தை அல்ல. கிறிஸ்துவின் பரிபூரணத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழுவதை குறித்து பேசுகிறத வார்த்தையாய் இது இருக்கிறது. அவருடைய பரிபூரணத்திலிருந்து, பரிபூரணம் அப்படின்னா அதுல என்னெல்லாம் நமக்கு அவருடைய பரிபூரணத்திலிருந்து நமக்கு கிடைக்குதுன்னா, அவருடைய அன்பின் பரிபூரணம், அவருடைய கிருபையின் பரிபூரணம், அவருடைய நீதியாகிய ஈவின் பரிபூரணம், ஜீவனின் பரிபூரணம், சமாதானத்தின் பரிபூரணம், இது எல்லாமே கிறிஸ்து இயேசுவில் இருக்கின்றன. அப்போ தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. இயேசு எதையோ ஒண்ணு தேவனிடத்திலிருந்து கொண்டு வரல. அவரே தேவனுடைய பரிபூரணத்தின் வெளிப்பாடாய் வந்தார். அந்த பரிபூரணத்தின் வெளிப்பாடாய் வந்தவர் இன்றைக்கு நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். ஒரு பெரிய கடல் இருக்கு, ஓஷன் இருக்கு. அதுல ஒரு ஒரு கப்பு நம்ம தண்ணீர் எடுத்தா அந்த கடலினுடைய தண்ணீர் குறைந்து போகாது. அதுபோல இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த கோடிக்கணக்கான மக்கள் இயேசு கிட்ட இருந்து பெற்றாலும் அவருடைய பரிபூரணம் ஒரு நாளும் குறைந்து போகாது. நம்ம தேவனிடத்துல இருக்கிற ஏதோ மீதியான ஆசிர்வாதங்களை ஏசாவை போல நம்ம பெறுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. அவருடைய பரிபூரணத்திலிருந்து நாம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு உலகத்துல இந்த சூரியன் ஒளிய கொடுக்குது, வெளிச்சத்தை கொடுக்குது. அது ஒருத்தருக்காக மட்டும் அந்த வெளிச்சத்தை கொடுக்கல. உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கிறது போல தேவனுடைய கிருபை, இயேசுவினுடைய கிருபையும் ஒரு நாளும் அது குறைந்து போகாது. அத்தனை பேருக்கும் அளிக்கக்கூடிய கிருபை அவரில் இருக்கிறது. வசனம் சொல்லுது, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பெறுவோம் அப்படின்னு சொல்லல, பெற்றோம் அப்படின்னு சொல்லுது. இது பரிபூரணம் உள்ளவர்களாய் ரொம்ப அப்படி அந்த ஊழியர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அப்படின்னு சொல்லல. அவர்கிட்ட வர்ற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கொடுக்கப்படுகிறது. பேதுரு அந்த கிருபையை பெற்றார், யோவான் அந்த கிருபையை பெற்றார், பவுல் அந்த கிருபையை பெற்றார். இன்றைக்கு நாமும் அந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். ஒரு கிருபையின் மேல் கிருபை அப்படின்னா, மறுபடியும் இந்த கடலை பார்க்கும் பொழுது ஒரு அலை வந்து முடிஞ்ச உடனே அடுத்த அலை, ஒரு தொடர்ச்சியான ஒரு கிருபை, அந்த அலைகள் அங்கே ஓடுவது போல, அங்கே எழும்புவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய கிருபை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எப்பெல்லாம் விழுந்து போகிறத போல நம்ம உணர்றோமோ அப்பெல்லாம் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. எப்பெல்லாம் பலவீனமா இருக்கிறத போல உணர்றோமோ அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. நம்ம காத்திருக்கும் போது நமக்கு பலன் இல்லையா, அவருடைய கிருபை நம்மை காத்திருக்க நமக்கு பலன் தருகிறது. ஒரு வெற்றி அடைஞ்சா அடுத்த வெற்றியை பெறுவதற்கு அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம தகுதியின் அடிப்படையில நாம் இந்த கிருபையை பெறவில்லை. நியாயப்பிரமாணம் சொல்லுது, நீ இத செய்யி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஆனா இந்த கிருபை சொல்லுது, நீ பெற்றுக்கொள், அதுக்கு பிறகு நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும்.
இதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எதுவும் நம்முடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல. கிறிஸ்துவின் பரிபூரணத்தின் செயல்களிலிருந்து, அந்த அடிப்படையிலிருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கும் தாவீதின் வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர் பெற்றதெல்லாம் கிருபையின் மேல கிருபை. மெய்ப்பனாய் இருந்த பொழுது அவருக்கு கிருபை, கோலியாத்தை வென்ற பொழுது கிருபை, ராஜாவான பொழுது கிருபை, வீழ்ச்சி அடைந்த பொழுது அவருடைய கிருபை, வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் தேவனுடைய கிருபையை பெற்ற மனிதனாக அவர் இருந்தார். அதனாலதான் அவர் எழுதுறாரு, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். சங்கீதம் 23 பார்க்கிறோம். நிச்சயமாக நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் என்னை தொடரும் என்று சொல்லி அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பல நேரம் நம்ம நினைக்கிறோம், என்கிட்ட அன்பு குறைவா இருக்கு. ஆனா கிறிஸ்துவில அன்பு குறையவே இல்லை. என்கிட்ட ரொம்ப சமாதானம் குறைவா இருக்கு. ஆனா கிறிஸ்துவில் பரிபூரண சமாதானம் இருக்கிறது. என்கிட்ட எந்த பவரும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அவரில் பரிபூரண வல்லமை இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம குறைவுகளை பார்க்க நாம் அழைக்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோனா, அவருடைய பரிபூரணத்துக்குள்ள இருக்கிறோனா, அவருடைய அன்புதான் எனக்குள்ள இருக்கு, அவருடைய சமாதானம் எனக்குள்ள இருக்கு, அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்குதுங்கிறத நாம் உணர்வது அவசியமா இருக்குது. இதுக்கெல்லாம் நமக்கு விசுவாசம்தான் மிக தேவையா இருக்கிறது. நான் அவருக்குள்ள இருக்கிறேனா, அவருடைய அன்புதான் எனக்குள்ள இருக்கு, அவருக்குள்ள இருக்கிறேனா, அவருடைய சமாதானம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு அவரிலிருந்து நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது கிருபையில் வாழுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். எப்படி ஒரு திராட்சை செடியோடு ஒரு கிளை இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அது தனியா எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம், அது கனிகளை அது அந்த உற்பத்தி செய்யறதுக்கு செடியில இருந்து அது ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறது. அப்படித்தான் நாமும் தேவனுடைய அன்பை உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுவதில்லை. அவருடைய அன்புல இருந்து நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய நம்ம சமாதானத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதில்லை, அவருக்குள்ள நம்ம இருக்கிறபடினால அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கிருபையை எதையோ செஞ்சுதான் நம்ம அவர்கிட்ட கிருபை பெறணும்னு இல்லை, அந்த கிருபையானவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அந்த கிருபையே இன்றைக்கு நமக்குள்ளதான் இருக்கிறார்னா அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஒருவேளை நீ பரிபூர்ணமா இல்ல அப்படின்னு சொல்லலாம். நம்ம பலவீனமா இருக்கலாம், களைப்பா இருக்கலாம், இல்ல காத்ததுனால சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் அவரில் இன்னமும் பரிபூரணம் இருக்கிறது. அவர் சொல்றதான், என் பிள்ளையே, எதை குறித்து நீ பயப்படாத, என்னுடைய பரிபூரணத்திலிருந்து நீ பெற்றுக்கொள். என் பரிபூரணத்திலிருந்து, என்னுடைய அன்பின் பரிபூரணத்திலிருந்து நீ அன்பை பெற்றுக்கொள். சமாதானத்தின் பரிபூரணத்திலிருந்து நீ சமாதானத்தை பெற்றுக்கொள். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். இதை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபையை நாம் அனுபவிக்க முடியும். இந்த நாளிலும் தொடர்ந்து நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்களை நம்ம இன்னமும் ஆழமாய் டீப் ரெவலேஷன்ஸ ஆவியானவர் நமக்கு தந்தருள்வாராக. நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயமும் இந்த வார்த்தைகளுக்கு நேராய் திறக்கப்படுவதாக. இப்போ பரிசுத்த ஆவியின் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அங்கேயே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுதான் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். பிறப்பு அப்படின்னாலே தொழுவம், நட்சத்திரம், மெய்ப்பர்கள், ஞானிகள் இவங்களை பற்றி நினைக்கிறோம். ஆனா இந்த முழு நிகழ்வுக்கும் பின்பாக இருந்து செயல்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவின் பிறப்பின் கதை அது முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களுடைய வெளிப்பாடாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது சாத்தியமில்லாதவற்றை அவர் சாத்தியமாக்குகிறார். மரியாள் ஒரு கன்னிகை, மனித ரீதியா பார்த்தா அவள் கர்ப்பம் அடைவது சாத்தியமே இல்லை.
ஆனா தூதன் சொல்றான், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் வருவார். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். மரியாளுடைய வாழ்க்கையில நேச்சுரல் லாஸ் எல்லாம் முடிவடைந்த நிலையில பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு தொடங்கிற்று. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நேச்சுரல் இயற்கை ரிப்போர்ட்ஸ், இந்த உலகம் கொடுக்கிற ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அத அப்படியே நீங்க விட்டுருங்க. இந்த இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு என் வாழ்க்கையில் தொடங்குகிறது என்பதை நீங்கள் உணர ஆரம்பியுங்கள். அங்க அவளுக்கு எந்த நேச்சுரல் லாஸும் அவளுக்கு வேலையே செய்ய முடியாது. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவது என்பது உலகத்தில் இயலாத ஒரு காரியம். இன்றைக்கும் அதே ஆவியானவர் செயல்படுகிறார். உங்களுடைய கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டதா இருக்கலாம். மருத்துவர்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். மனிதர்கள் முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் முடியாததும் முடிந்ததாய் மாறும். அங்க தூதன் சொல்றான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நேற்று நம்ம தியானித்தோம். ஆதியில ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அங்க ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அங்கே தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே ஆவியானவர் இன்றைக்கு மரியாளுக்கு மேல நிழலிடும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவகுமாரன் மரியாளினுடைய கர்ப்பத்தில் தோன்றுகிறார். இன்னைக்கும் நம்ம நம்ப வேண்டியது ஒரு விஷயத்தை தான். இந்த விசுவாசம் என்பது என் வாழ்க்கையில அவரால செய்ய முடியாத காரியம்னு எதுவும் இல்லை என்பதை மாத்திரம் நம்ம உணர்ந்து கொண்டால் போதும். பரிசுத்த ஆவியானவர் அடுத்ததா நமக்குள்ளே மறைந்திருக்கிற அழைப்பை அவர் தட்டி எழுப்புகிறார். வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். லூக்கா 1:41. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. அப்போ குழந்தை அவள் வயிற்றிலிருந்து துள்ளிற்று. யோவான் இன்னும் பிறக்கவே இல்லை, இன்னும் பேசல, இன்னும் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏற்கனவே முன்குறித்ததை அந்த முன்குறித்தபடியினால் அந்த சம்பவம் அங்கே நிகழ்கிறதை பார்க்கிறோம். பிறக்கும் முன்னமே அங்கே அழைப்பு வெளிப்பட்டது. நம்ம வாழ்க்கைக்கான அழைப்பை நாம் அறியறதுக்கு முன்னதாகவே நம்முடைய வாழ்க்கையின் அழைப்பை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம இன்னும் ரெடி ஆகலன்னு நினைக்கலாம். ஆனா தேவன் நம்மை தயார்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனாலதான் எரேமியாட்ட சொல்றாரு. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் மரியாள் அங்க எலிசபெத்தை சந்திக்கும் பொழுது கர்ப்பத்தில் இருந்த யோவான் அங்கே துள்ளுகிறான். அங்கே அழைப்பு அவன் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே, அவன் பேசுகிறதற்கு முன்னதாகவே அவனுடைய வாழ்க்கையின் அழைப்பு நோக்கம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அதே போலதான் எரேமியாக்கு சொல்றாரு, நீ தாயின் வயிற்றுல நீ உருவாவதற்கு முன்னதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான். நம்ம இந்த உலகத்தில் வந்து பிறக்கும் முன்னதாகவே, இந்த உலகத்தில் நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் உருவாகும் முன்னதாகவே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நமக்குண்டான அழைப்பை அவர் அறிந்திருக்கிறார்.
இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய மிகப்பெரிய ஒரு செயலா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பரிசுத்த ஆவியானவர் சாதாரண மனிதர்களை கூட தீர்க்கதரிசிகளாக மாற்றுகிறார். சவுல குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்க சாமுவேல சந்திச்ச பிறகு ஒரு கூட்டத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அந்த மக்களோடு அவன் இணைக்கப்பட்ட பொழுது அவனும் தீர்க்கதரிசியாய் அங்கே மாறி தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். இப்போ வாசிக்கலாம். லூக்கா 1:41-42. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிட்டு, எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இங்க எலிசபெத் ஒரு சாதாரண ஒரு பெண் தான். முதிர் வயதுல ஒரு பெண். ஆனா அவள் இயல்பான வார்த்தைகளை பேசல. அவளை பார்த்த மாத்திரத்துல எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது, பரிசுத்த ஆவியினால் உண்டான தேவகுமாரனை சுமந்து கொண்டிருந்த மரியாளுடைய சத்தத்தை கேட்ட பொழுது அங்கே எலிசபெத் நிரப்பப்படுகிறாள். எலிசபெத் வயிற்றிலிருந்த பிள்ளை அங்கே துள்ளுகிறது. இது எல்லாம் பரிசுத்த ஆவியின் செயலாய் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, எலிசபெத் வழக்கத்திற்கு மாறாய் தேவனுடைய வார்த்தைகளை அவள் பேச ஆரம்பித்தாள். உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய செயலாய் அங்கே நடக்கிறத பார்க்கிறோம். அந்த எலிசபெத்துக்கு எதுவுமே தெரியாது. மரியாள் வந்து வாழ்த்ததான் செய்றா. ஆனா எலிசபெத்து தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு பேசுறா. அவ சொல்றா, என் ஆண்டவருடைய தாயார். அங்க மரியாளுடைய வயிற்றுல தேவகுமாரன் உருவாகி இருக்கிறார் என்பது எலிசபெத்துக்கு தெரிந்தது. அதனாலதான் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. மோசே அவன் சாதாரண ஒரு மேய்ப்பனாதான் அங்க இருந்தார். பேதுரு ஒரு மீனவனாய் இருந்தார். தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனாகத்தான் இருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வாழ்க்கையில் வந்த பொழுது அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. இன்னைக்கு உலகத்துல அற்பமாய் எண்ணப்பட்டவைகள், இழிவாய் எண்ணப்பட்டவைகள் மேல பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்படும் பொழுது அவர்கள் அசாதாரணமான மக்களாக அவர்கள் உருவெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பரிசுத்த ஆவியின் செயல்களாய் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பவர் அவர் மகிழ்ச்சியின் ஊற்றாயிருக்கிறார். இயேசுவினுடைய பிறப்பு, அந்த பிறப்பை சுற்றி எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சி தான். யோவான் அங்க தாயின் வயிற்றில, எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த யோவான் அங்கே துள்ளுகிறான். எலிசபெத் மகிழுகிறார். மரியாள் தேவனை துதிக்கிறாள். அங்க மேய்ப்பர்கள் சந்தோஷப்பட்டாங்க. தேவ தூதர்கள் அங்கே பாடுறாங்க. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி அங்க பாடுறாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற இடத்தில் அங்கே மகிழ்ச்சி மாத்திரமே இருக்கும். அங்க துக்கம் இருக்காது, கவலை இருக்காது, சோர்வு இருக்காது, பயம் இருக்காது. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை எப்ப நிரப்புகிறாரோ அங்கே சந்தோஷத்தின் நிறைவை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும்
பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இந்த சந்தோஷம் உலகத்துல எந்த மனுஷரிடத்திலையும் இந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அது சூழ்நிலைகளை பொறுத்து வருகிற சந்தோஷம் அல்ல. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கும். ஆனா சந்தோஷத்தை யாராலும் உள்ளுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை எடுக்கவே முடியாது. இதுதான் அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13 நினைக்கிறேன், கடைசி வசனமா இருக்கும். அப்போஸ்தலர் 13:52. சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இன்னைக்கும் நமக்கு சின்ன சின்ன காரியங்கள்ல கூட பயம் வருது, கவலை வருது, சோர்வு வருதுன்னா இந்த சந்தோஷத்தின் ஆவியினால் நாம் நிரப்பப்படவில்லை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறார். ஆனா அவரால நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோமா? அதுதான் இங்கே மிக முக்கியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ சீஷர்கள் அன்றைக்கு பரிசுத்த ஆவியினால பெந்தேகோஸ்தே நாள்ல நிரப்பப்படுறாங்க. ஆனா அவங்கள பார்க்கிற எல்லாரும் அவங்க அந்நிய பாஷைகளை பேசி அவங்க அவங்களுடைய செயல்களை பார்த்த எல்லாரும் இவங்க மதுபானம் வெடித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அவங்க அப்படி ஒரு மதுபானம் குடித்திருந்தவன் தன்னிலை மறந்து எப்படி அவன் எப்படியோ சந்தோஷமா அவன் தன்னைத்தானே சிரிச்சுக்கிட்டு இருப்பானோ அத போலதான் அவங்க இருந்திருக்கணும். வெறுமனே அந்நிய பாஷை பேசினா அவங்க யாரும் இப்படி சொல்லி இருக்க அவசியம் இல்லை. அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க ஆண்டி. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அவங்க எல்லாருக்கும் இவங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ மதுபானம் குடிச்சு வெறிச்சிருக்கிறத போல தெரியுது. அந்த அளவுக்கு ஆவியானவருடைய சந்தோஷம் அவர்களை நிரப்பிற்று. இந்த சந்தோஷம், இந்த பலன் வந்த பிறகுதான் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள். தைரியமா அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இன்னைக்கு அந்த அந்த மதுபானம் அது ஒரு சிற்றின்பம். அந்த தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதவங்க தான் அப்படிப்பட்ட சிற்றின்பங்களை தேடி போறாங்க. அவருடைய சமூகத்தில் ஆனந்தம், அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். அந்த பேரின்பத்தை அனுபவிக்காதவங்க தான் சிற்றின்பங்களுக்குள்ளே சிக்கி கொள்ளுகிறார்கள். இன்றைக்கோ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு இருக்கும்னா நம்ம மகிழ்ச்சியின் ஊற்றுக்குள்ள நம்ம இருக்கிறோம். எப்பொழுதும் அந்த மகிழ்ச்சியிலே நாம் வாழ முடியும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் இங்க இயேசுவினுடைய பிறப்புல இருந்து எவ்வளவு தூரம் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு இருந்ததோ அவ்வளவு தூரம் தேவதூதர்களுடைய செயல்பாடுகளும் அங்கே இருந்தது. ஏன்னா அவருடைய மீட்பின் திட்டம் அங்க செயல்பட்டு கொண்டே இருக்கும்போது அங்க ஆக்டிவா அவருடைய ஏஞ்சல்ஸும் செயல்பட வேண்டியது அவசியமா இருந்தது. வசனம் நம்ம ஏற்கனவே தியானித்த வார்த்தை, நம்ம ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்காக அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள். இந்த பணிவிடை ஆவிகளுடைய ஊழியம் நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளின் மூலம் தேவதூதர்களுடைய ஊழியம் நமக்காக எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒண்ணு நல்லா புரியணும், நீங்க ஒரு நாளும் தனியா இல்ல. நம்ம கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் தேவன் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு ஏற்கனவே அவர் கொடுத்திருக்கிறார். நாம் போகிற இடங்களில் எல்லாம் நம்மை காக்கும்படி. வசனம் சொல்லுது, இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன்.
நமக்கு ஒரு தூதன் அவருக்கு முன்னாடி அவர் நமக்கு அனுப்புறார். நம்ம போகிற இடங்களிலெல்லாம் நம்மை காக்கும்படிக்கு, வழியிலே உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அப்ப இதெல்லாம் நமக்காக தேவன் ஏற்கனவே இந்த தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கார். அதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு எந்த வாசல் அடைபட்டிருந்தானே, எந்த காரியங்கள் நமக்கு தாமதித்தால் என்ன, எந்த காரியம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அவர் ஒண்ணு நமக்காக செஞ்சிட்டாரு. வழியில நம்மை பாதுகாக்கிறதற்கு, அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அவர் தூதனை அனுப்பிவிட்டார். இது போதும். நம்ம எதை குறிச்சும் கலங்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த இந்த வார்த்தைகளை நம்ம எப்ப நிஜமாய் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த அந்த நிஜமாய் நாம் பார்க்கிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாய் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டிய இடத்துல நம்மள தேவன் வைக்கல. நம்ம கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம்னா, நம்ம சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம், சமாதானத்தின் மேல சமாதானம், அன்பின் மேல அன்பு, இதெல்லாத்தையும் நம்ம அவருக்குள்ள இருந்து நம்ம பெற்றிருக்கிறோம். இதை உணர வேண்டியதுதான் அவசியமா இருக்கு. இதெல்லாம் நாலேஜ்ல இல்ல. இதெல்லாம் உணர 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 எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம், நம்ம அவருக்குள்ள இருந்தா மாத்திரம் போதுங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் நமக்கு எப்ப வருதோ, அந்த சிந்தனைகள், அந்த உணர்வுகள் எப்ப நமக்கு உண்டாகுதோ, அப்போ இரவும் பகலும் நம்ம அவருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 11:2 பார்க்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர். அப்போ இன்னைக்கு எந்த காரியமானாலும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு அவருடைய ஆவியானவர் நமக்கு அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இத நம்ம ஃபீல் பண்ண நம்ம ஆவி துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்துன்னு பார்க்கிறோம். இப்போ எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதாக. அப்ப ஆவியினால நிறையணும்னா அவருடைய வார்த்தையினால நம்ம நிரம்ப 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 சூழ்நிலைகள் எதுவும் நமக்கு பெருசா தெரியாது. அவருடைய சந்தோஷத்துக்குள்ள, அவர் கொடுக்கிற மகிழ்ச்சிக்குள்ள நம்ம எப்பொழுதும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அடுத்ததா பரிசுத்த ஆவியானவர் வருகிற இடத்துல பயம் அகன்று போகும். பயத்தின் இடத்துல சமாதானம் உண்டாகும். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவரையே நமக்கு வாக்குத்தத்தமாக அவர் கொடுத்தார். அவருக்கு தெரியும், நான் பரிசுத்த ஆவியினாலதான் இந்த உலகத்துக்கு வந்தேன், பரிசுத்த ஆவியினாலதான் நான் ஊழியம் செஞ்சேன், பரிசுத்த ஆவியானவராலதான் அந்த வல்லமையினாலதான் என்னுடைய ஊழியம் வெற்றியாக இருந்தது, நான் நன்மை செய்கிறவனாய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் நான் சுற்றித் திரிந்தேன். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை தனியா விட மாட்டேன். அங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையே அதுதான், நான் உங்களை தனியா ஒரு காலம் விட மாட்டேன், நான் போவேன், நான் போனாதான் உங்களுக்காக தேற்றரவாளனை நான் அனுப்ப முடியும். வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து you will receive power. அப்போ அவருக்கு நல்லா தெரியும், இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அந்த யோவான் 14வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நான் போகாதிருந்தால், நான் போகலன்னா அவர் வர முடியாது, நான் போவேனே ஆகில் அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களிடத்திற்கு அனுப்புவேன்.
இப்போ மரியாள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது கிறிஸ்து அவளுக்குள்ள உருவானார். இன்னைக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயல்படும் பொழுது கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே உருவாகிறது. பவுல் சொல்றாரு, என் பிள்ளைகளை, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம் அது. அவருடைய செயல்கள்ல நோயை குணமாக்குறது, தேவ தூதர்களை அனுப்புறது, இது எல்லாம் இருந்தா கூட, ஆனா இது எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை நமக்குள் உருவாக்குவதுதான் அவருடைய வேலை. கிறிஸ்துவின் சாயலிலே நம்மை உருவாக்குவதுதான் அவருடைய வேலையாயிருக்கிறது. மரியாளுடைய கர்ப்பத்துல இயேசுவின் சரீரத்தை அவர் உருவாக்கினார். இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே நமக்குள்ளே கிறிஸ்துவின் சுபாவத்தை அவர் உருவாக்குகிறார். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியானவரே, மரியாளுக்குள் கிறிஸ்துவை உருவாக்கினது போல என்னிலும் கிறிஸ்துவின் சாயலை நீர் உருவாக்கும். என் பயத்தை மகிழ்ச்சியா, என் பலவீனத்தை வல்லமையாய், என் குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் ஞானமாக மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். இப்ப வாசிக்கலாம் யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ இந்த தேற்றரவாளன் நம்முடைய வாழ்க்கையில அவர் வந்து விட்டார் என்றால், நம்மள ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? கம்ஃபர்டரா இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம எவ்வளவு தூரம் தொடர்புல இருக்கிறோம்? காலையில எழும்பின உடனே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்புக்குள்ள நம்ம வர்றோமா? ஆவியானவரே, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு நபராய், அவர் உணர்ச்சி இல்ல, அவர் சக்தி இல்ல, திரித்துவத்தில் ஒரு தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். அவரோடு கூட நம்ம எந்த அளவுக்கு உறவாடுகிறோம்? அவருடைய இயேசுவினுடைய பிறப்பு அற்புதம், அவருடைய சிலுவை மரணமும் அற்புதம் தான், அவருடைய உயிர்த்தெழுதலும் அற்புதம். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம்னா, யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நீங்க கிறிஸ்துவ நம்புவீங்கன்னா இந்த வார்த்தைகளை அப்படியே நிஜமாய் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அப்போ கிறிஸ்து மரித்தது அற்புதம், அவர் வந்தது அற்புதம், மரித்தது அற்புதம், உயிர்த்தெழுந்தது அற்புதம். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல என்ன அற்புதம்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் அவர் வாசம் பண்ண வேண்டும். இதற்காகத்தான் அவர் வந்து மரணம் அடைஞ்சு அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி சென்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து இறங்கினதை நாம் பார்க்கிறோம். ஆதாமினுடைய பாவத்தினால அவன் தேவனுடைய பிரசன்ஸ் அங்க இழந்து போறான். இப்போ கிறிஸ்து தேவனுக்கு பக்கத்துல போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தடை அவனுக்கு உண்டானது போல அவனுடைய மனதுல அவனுக்கு உண்டாயிற்று. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் அந்த தடையை முற்றிலும் நீக்கிற்று. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்து அவருடைய பிரசன்ஸ எப்பவும் ரியலா நம்மை ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் செயல்படுகிறார்.
இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடியினால நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. என்ன வசனம்? சத்திய வசனம். அவரது வசனமே சத்தியம். அந்த வார்த்தையை தவிர மற்றவைகள் எல்லாம் போய் உங்க மனதுல எழும்புகிற எண்ணங்கள், உங்களுக்கு மற்றவங்க உங்களை குறிச்சு கொடுக்கிற ரிப்போர்ட்ஸ், இல்ல மற்ற எந்த நியூஸா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, எல்லாத்துல இருந்து நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றிலிருந்தும் மீட்கக்கூடியது அவருடைய சத்திய வசனம். ரட்சிக்கக்கூடிய வல்லமை அவருடைய சத்திய வசனத்திற்கு இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ ஒரு ராஜாவினுடைய முத்திரை எதை குறிக்குது? யார் மேலெல்லாம் ராஜாவினுடைய முத்திரை இருக்குமோ அந்த முத்திரை இருக்கிறவர்கள் எல்லாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அதுபோல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவருடைய சத்திய வசனத்தை கேட்டு நம்ம விசுவாசிகள் ஆனோம். இந்த விசுவாசிகளாய் இருக்கிற நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடியினால ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். ஏன்னா அவருக்குள்ள நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அவருக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்கிற காரியத்தை இந்த முத்திரை நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியால் தேவனுக்குள் நாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம்னா நம்மள தொட எந்த வல்லமைக்கு அதிகாரம் இருக்கிறது? இன்னைக்கு சூழ்நிலை எதிரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அவருடைய முத்திரையை தாண்டி நம்மை தொடுவதற்கு எதற்கும் அதிகாரம் இல்லை. இப்ப இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுக்கு இன்னொரு, அவர் இருந்து நமக்குள்ளே ஒரு சாட்சியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அவருக்குரியவர்களாய் நாம் மாறிவிட்டோம். இன்னைக்கு எதுவும் நம்மளை தொட முடியாது. இன்னைக்கு அவருக்குள்ள நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிற மாத்திரம் அல்ல, அவருக்கு நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே உங்களுடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு உலகத்தை படைத்தவருக்கு பிள்ளைகள்ங்கிறத பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியில சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த சாட்சிய நம்ம எவ்வளவு தூரம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? இந்த சத்தத்தை எவ்வளவு தூரம் கேட்கிறோம்? இல்ல உலகம் கொடுக்கிற சத்தம் நமக்கு பிரதானமாய் தெரியுதா? அது யாரா வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ பைபிளை படிச்சவங்க கூட இருக்கலாம், எவ்வளவு ஊழியர்களை செய்யறவங்களா கூட இருக்கலாம். ஆனா சத்திய வசனத்துக்கு விரோதமான வார்த்தைகள், பயமுறுத்துகிற வார்த்தைகள் எங்கிருந்து வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. நீங்கள் தேவனுக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்க அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசுடைய வாழ்க்கையில பாருங்க. அவங்க தங்களை ஒப்பு கொடுக்காத வரைக்கும் அவங்கள தொட எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. அங்க சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் எல்லாம் அங்க நடக்குது. பேதுரு சிறைச்சாலையில இருக்கும் பொழுது தூதன், பூட்டின சிறையில இருந்து தூதன் அங்க வெளியே கொண்டு போறான். அங்க பவுலும் சீலாவும் சிறையில அங்க ஆண்டவரை தான் துதிக்கிறாங்க. அங்க மிகப்பெரிய ஒரு விடுதலை அங்க உண்டாகுது. இயேசுவினுடைய அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் இயேசுவை தொட யாராலையும் முடியல. ஏன்னா பரிசுத்த ஆவியால் தேவனுக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம்.
அவருக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறத நம்ம எந்த அளவுக்கு உணர்கிறோமோ அப்பதான் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதெல்லாம் இருக்கே, அப்ப ஏன் நடக்குது அப்படின்னு கேட்கறது இல்ல. இதை எந்த அளவுக்கு நீங்க உணர்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இப்ப அப்போஸ்தலர்கள் இயேசுவ அறிஞ்சாங்க, அவரோடு கூட நடந்தாங்க, அவருடைய அற்புதங்கள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனாலும் இயேசு சொல்றாரு, லூக்கா 24வது அதிகாரம் 49ஆம் வசனம். அந்த சீஷர்கள் அத்தனை அற்புதங்களையும் கண்ணார பார்த்தவர்களாய் இருந்தாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா கூட அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என் பிதா உன்னை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள், காத்திருங்கள்னு சொல்லிட்டாரு. But stay in the city of Jerusalem until you are clothed with power from on high. உன்னதத்திலிருந்து வரும் பலன், இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் உன்னதத்திலிருந்து வந்த பலனாய் அவர் இருக்கிறார். அதனால இன்னைக்கு விசுவாசம், அந்த விசுவாசத்தையும் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு தேவனை பற்றி அறிந்திருந்தா மட்டும் போதாது, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாதான் அவரை போல நாம் வாழ முடியும். நமக்கு வல்லமை தேவை, அறிவு மட்டும் காணாது, நமக்கு அபிஷேகமும் தேவை. 3 வருஷம் அவங்களுக்கு அவ்வளோ ட்ரைனிங் கொடுக்கிறாரு அப்போஸ்தலர்களுக்கு. ஆனா கூட அவர் சொல்றாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். ஏன்னா அவர் நமக்கு பலனை கொடுக்கிறவர், வல்லமையை கொடுக்கிறவர். பேதுரு ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு முன்னாடி கிறிஸ்துவை மறுதலித்தவர். இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொன்னவரு பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அங்க பார்க்கிறோம் 3000 பேருக்கு முன்பாக நின்று இயேசுவை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார். அந்த வசனம் எடுத்தா வாசிங்க ஆண்டி. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் 2ல அந்த கடைசியில அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு முன்னாடி இயேசுவை மறுதலித்தவர் இந்த உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்பட்ட பிறகு அவனுடைய வார்த்தை அன்றைய தினமே, அவன் பலத்தினால நிரப்பப்பட்ட அன்றைய தினமே அவனுடைய வார்த்தையை 3000 பேர் கேட்டு அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய பலன் நமக்கு தேவை, அவருடைய வல்லமை நமக்குள்ளே செயல்படுவது அவசியமாயிருக்கிறது. இங்க என்ன மாறுச்சு பேதுரு லைஃப்ல? அவனுடைய சரீரம் மாறல, அவனுடைய எந்த காரியமும் மாறல. ஆனா உள்ளுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் நிறைவை அவன் பெற்றபடியினாலே அவனுடைய வாழ்க்கை அங்கே மாறினது. இன்னைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை முற்றிலும் சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை தேற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். நமக்கு நம்முடைய பலவீனத்திலே நமக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இன்னைக்கு பலர் வெளியில சிரிக்கிறாங்க, உள்ள நிறைய கண்ணீர், கவலை, தோல்வி, பயம். ஆனா பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை நம்ம பெற்றுக்கொள்வோம்னா இது எல்லாம் நொடி பொழுதுல நம்மிலிருந்து விலகி போகும். இன்னைக்கும் இந்த பழைய ஹார்ட்டை நம்ம சுகப்படுத்தணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம செய்யறோம். முடியவே முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொண்டா போதும். புதிய ஆவி, புதிய இருதயம்.
இன்னைக்கும் இந்த பழைய ஹார்ட்ல போய் நம்ம வேலை செய்யணும். இது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம வேலை செய்யணுங்கிற இடத்துல தேவன் நம்மை வைக்கவில்லை. பேதுருடைய ஹார்ட் எப்படி ஒரே நாள்ல மாறுச்சு? பயம் இருந்த இருதயம் தான். கவலை நிறைந்த இருதயம் தான். ஆனா ஒரே நாள்ல இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற மாத்திரத்துல அவனுடைய இருதயம் புதிதாய் மாறினதே. அந்த புதிய ஆவியை பெற்றவுடன் புதிய இருதயமாய் அவனுடைய இருதயம் மாறினது. பயம் ஓடிருச்சு. அப்போ நம்ம ஹார்ட் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கிறோம்னா, என் ஹார்ட் புதுசா மாறிடுச்சு. இதுல பயம் இல்ல, கவலை இல்ல. பரிசுத்த ஆவியின் நிறைவை நான் அனுதினமும் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். இது ஒரு நாள் இந்த நிறைவை பெறுவதில்ல. வாழ்நாளெல்லாம் இந்த நிறைவிலேயே நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு அவர் நமக்கு தேற்றரவாளனாய் இருக்கிறார். நமக்கு ஆறுதல் செய்கிறவராய், நமக்கு உதவி செய்கிறவராய், நமக்கு துணை நிற்கிறவராய், நம்மை வழி நடத்துகிறவராய். நம்ம தனியா ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்க தனியா இருக்கிறீங்க, அழுது கொண்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க கைவிடப்பட்டதா உணரும் போது கூட அவர் உங்களை விட்டு விலகிறது இல்ல. உங்களை எப்படியாவது உங்களை பலப்படுத்தி உங்களை மறுபடியும் அந்த சந்தோஷத்திற்குள் கொண்டு வரச் செய்கிற வல்லமையுள்ள ஆவியானவராய் அவர் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் உங்களை குற்றம் சாட்டுபவர் அல்ல. சாத்தா சொல்லுவான், நீ தோற்று போனவன், நீ உன்னால ஜெயிக்க முடியாது. உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ வச்சு நிறைய காரியங்களை உங்களோடு கூட அவன் பேசிக் கொண்டிருப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறத அவர் நினைப்பூட்டுகிறார். இப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு என்ன இல்லையா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை குற்றப்படுத்த அவர் அவர் ஒரு நாளும் அவர் குற்றப்படுத்துகிற காரியங்களில் அவர் ஈடுபடுவதில்லை. நம்முடைய கிறிஸ்துவின் நீதிக்குள்ள நம்மை வழி நடத்துகிறார். நீங்க எல்லாரும் கிருபை பெற்றவங்கிறத நம்ம அந்த கிருபையை நம்மை உணர வைக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பலத்தினாலே நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவர் நிறைவை பெற்றுக் கொள்ளும் பொழுது விசுவாசம் பெருகும். இந்த விசுவாசம் பெருகும் பொழுது சந்தோஷமும் சமாதானமும் தானாய் நமக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாட்டின் ஆசிரியராய் இருக்கிறாராம். அவர் நம்மளுக்கு போதித்து நடத்துகிறார், டீச்சரா இருக்கிறாரு நமக்கு. வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இப்ப அவர் போதிக்கிறாரு, அவர் நினைப்பூட்டுறாருன்னா, இப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம எங்க போகணும், யார்கிட்ட போகணும், அவருடைய தொடர்புக்குள்ள நம்ம வரணும். அவரோடு கூட இன்டிமசில நம்ம வரும் பொழுது ஒரு பயம் வருதா, ஒரு கவலை வருதா, அப்பா இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது, நீங்க என்னைய கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவரிடத்துல போகும் பொழுது அவர் உங்களை அழகா கைட் பண்றாரு. வேதாகமத்தை 2 பேர் வாசிக்கிறாங்க. ஒருத்தர் வார்த்தைகளை மட்டும் வாசிக்கிறாரு, இன்னொருத்தர் அதை வாசிக்கும் பொழுதே தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இதுல என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய இருதயத்தை உணர்கிற அந்த மனிதனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த வசனத்துல இருக்கிற ஆழங்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இதனாலதான் அவர் பல சூழ்நிலைகளில தேவனை குறித்ததான காரியங்களை, அவர் நமக்கு சொன்ன எல்லா காரியங்களையும் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அவர் நினைப்பூட்டுகிற அந்த வார்த்தையை அப்படியே அக்செப்ட் பண்ணி நம்ம அதை ரியலா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா போதும், நம்முடைய வாழ்க்கையில அது நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த வார்த்தைகள் சத்திய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறவர்.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே ரோமர் 5:5 பார்க்கிறோம், தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ மனுஷனுடைய அன்பை தேடி தேடி இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த அன்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஆனா தேவனுடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள செயல்படும் பொழுது நம்ம மன்னிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்களையும் நம்மளால எளிதாய் மன்னிக்க முடியும். நேசிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்களையும் நம்மால நேசிக்க முடியும். இவங்களெல்லாம் எப்படி என்னால ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்கள கூட நம்ம ஆசீர்வதிக்க முடியும். இந்த பரிசுத்த ஆவியின் பலனை கிறிஸ்து பெற்றிருந்தார். அதனாலதான் சிலுவையில அவர் சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவர் முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்னு லூக்கா 4வது அதிகாரத்துல ஏசாயாவுடைய ஸ்க்ரோல் எடுத்து வாசிக்கும் பொழுது அவர் வாசிக்கிறார்னா அந்த அன்புல இருந்துதான் அவர் செயல்பட்டார். ஆவியானவர் அவர் மேலிருந்து அவரை வழிநடத்தினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வெறும் அவர் ஏதோ பவர் மட்டும் இல்ல, அவர் தேவனுடைய பிரசன்னமாய் இருக்கிறார். அவர் நமக்குள்ள வாழும் பொழுது அவருடைய சமாதானம், அவருடைய அன்பு, அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய சிந்தனை இதுதான் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். அப்போ நம்ம தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இயேசு நமக்காக சிலுவையில மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு போனார். ஏன்? இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழும்படிக்கு. நாம் தனியாக இன்னைக்கு வாழல. இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை தேற்றி ஆற்றி நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். நமக்கு வல்லமை கொடுக்கிற ஆவியானவராய் அவர் இருக்கிறார். நமக்குள்ளே அன்பை ஊற்றுகிறவராய் இருக்கிறார். வேதத்தின் ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிற, வெளிப்பாட்டின் அறிவை கொடுக்கிற ஆவியானவராய் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய சாயலாய் நம்மை மாற்றும்படிக்கு, அவருடைய நாம மகிமைக்காக நமக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரும்படிக்கு அவர் நமக்குள்ளே இன்றைக்கு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட நம்மில் இருக்கிற நம் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அதனால பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் பேச அழைக்கப்படுகிறோம். அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அவரால் நம்ம நிரப்பப்படணும். அப்போ நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு சாதாரணமாய் இருக்கிற வாழ்க்கை அசாதாரணமான வல்லமை நிறைந்த தேவ வாழ்க்கையாய் அது மாறும் என்பதுல சந்தேகம் இல்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இன்றைக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஆழமாய், இன்னும் ஆழமாய் அறிய எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்திய வசனம் ஆண்டவரே, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது வல்லமையுள்ள வார்த்தை. தகப்பனே, நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் உமக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் அப்பா. எங்க மேல நீங்க சீல் பண்ணிட்டீங்கப்பா, எங்களை சீல் பண்ணி வச்சிருக்கிறீங்கப்பா. எங்களை தொட ஒன்றுக்கும் அதிகாரம் இல்லை. நாங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் எங்களுக்குள்ளே சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறாரப்பா. உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரமே சத்தியம். நீங்க ஒன்ன சொல்லிட்டீங்கன்னா அதை நீங்க செஞ்சு முடிப்பீங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த பலன் அடைவதற்கு காரணமே நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் இருக்கும்படிக்கு இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்மால் நிரப்பப்படுகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள், எங்களுடைய வாயின் வார்த்தைகள்
எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்யும்படிக்கு உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்க எங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, யோசனைகளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. முற்றிலுமாய் ஒவ்வொரு செகண்ட் உங்களால நாங்க ஆளுகை செய்யப்படுகிறதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் நிஜமா எங்களுக்குள் வாழுகிறீரப்பா. நீர் ஒரு பர்சனா எங்களுக்குள்ள வாழ்றீங்கப்பா. நாங்க தனியாவே இல்ல. திருத்துவ தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீரப்பா. நீங்க இருந்தாலே அங்க வல்லமைதான். அந்த பவர்ல இருந்து, அந்த அன்புல இருந்து, அந்த சமாதானத்துல இருந்து நாங்க செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா உம்முடைய பரிபூரணத்தினாலே அப்பா நாங்க கிருபை மேல கிருபை பெற்றிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் இங்க வந்து கேட்ட ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அப்பா அது 100 மடங்கு பலன் தரட்டும் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழ தகப்பன் கிருபை தாங்க. உங்க கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.